நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க பூனம் கிளாத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். நான் இது வந்து கட்டிங் வீடியோ பார்த்துருக்கேன். இது சாரி கட்டிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ அதை வந்து ஸ்டிச்சிங் வந்து இது எப்படி பூனம் வந்து விலகாமல் துணி எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஊசி கொண்டு ஊசி குத்திக்கிடுங்க. தைக்கும்போதும் அதே மாதிரி குத்திக்கிட்டிங்கன்னா தான் துணி வந்து விலகாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து துணி வந்து விலகிடும் உங்களுக்கு. அதாவது கரெக்டாக வந்து ஊசி வந்து குத்திக்கிடுங்க. இப்போ இந்த வச்சிருக்கிற அளவு நம்ம கட் பண்ணியிருக்கிற அளவு அப்படியே மடித்து அடித்தோம்னா பட்டி அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டான அளவு. இந்த சென்ட்ரு நாச் போட்டிருக்கனே அதுதான் சரியான அளவு. அதுக்கு மேலே வந்து ஒரு கிளாத் போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு எங்கே வந்து கட் பண்ணியிருக்கோமோ அந்த அப்படியே அதை வந்து மடிச்சிருங்க. அதை கரெக்டாக மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து பட்டியோட அளவு கரெக்டாக வந்துடும். இது ரெட்டை துணியாக போடுறது ஒரு வேளை முடிஞ்சிடும் உங்களுக்கு. நம்ம எந்த அளவுக்கு தையல் கண்டி விட்டுருக்கோமோ அந்த அளவு வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறோங்க. பட்டி ஓட்டுற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கிறது. அந்த மடிப்புக்கு இருக்கே அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கிறோங்க. ஒரு துணி வந்து பெருசாக இருக்குது, ஒரு துணி சின்னதாக இருக்குது. அதனால கரெக்டாக ஒன்று வந்து வச்சு திருப்பிக்கிறோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஊட்டிடுங்க. இப்போ ரெண்டு பட்டியும் ஒரே அளவுக்கு வந்து தைச்சாச்சு. இது வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து மெயின் பீஸ் தான் சேர்த்து வந்து கட் பண்ணியிருப்பேன். இப்போ உள்ளர வந்து ஒரு 1/4 இன்ச்சு முதல்ல மடித்து அடிச்சிருங்க. இதை வந்து எம்மிங் போடுறதுக்கான அளவு இது. நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து பார்த்துக்கிறங்க. இதில் இப்போ இதுக்கு வந்து பெரிய தையல் வச்சுக்கிறோங்க. ஓட்டுறதுக்கு வந்து எந்த அளவுக்கு பட்டையாக வேணுமோ எம்மிங் வந்து அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிறோங்க. கரெக்டாக இதை அப்படியே மடிச்சுக்கலாம். நல்லா ஒரே மாதிரி வந்து தையல் போட்டுருங்க.
இதுக்கு வந்து நீங்கள் மெயின் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைனிங் வந்து அளவாக கட் பண்ணிக்கிறங்க. இப்போ தையலை சின்ன தையல் வச்சுக்கிறோங்க. துணி இப்படி கரெக்டாக உதறிக்கிறங்க. நேர் வந்து கிளாத் வந்து நேர் வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு வந்து துணி வந்து சுற்றுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் கரெக்டாக ஒரு சென்டரில் வந்து ஒரு ஊசி இப்படியே கரெக்டாக குத்திட்டு இழுத்து விட்டுக்கிறோங்க, சுருக்கம் இல்லாமல். அதை ஊசி எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து இன்னொரு கை தைக்கும் போதும் கரெக்டாக நேர் வந்து இந்த கோடு வந்து கரெக்டாக நேராக வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க. இப்படி உதறினீங்கன்னா கரெக்டாக நேர் வந்துடும். நேர் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக ஊசி வந்து சென்டரில் குத்திக்கிறங்க, அங்கிட்டு இங்கிட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு. இப்படி குத்திட்டு தைச்சிங்கன்னா வந்து துணி வந்து நீட்டாக வரும். உங்களுக்கு வந்து இந்த நேர் வந்துடும், சுருக்கமும் கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ முதுகு பகுதி இப்போ முதல்ல வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அடிச்சிருங்க. எல்லாமே மெயின் பீஸ் தான் நான் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். இதில் இப்படி ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. இது லைனிங் வந்து அளவாக கரெக்டாக ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ அந்த அளவு அப்படியே கட் பண்ணுது. கரெக்டாக அங்கங்கே சென்ட்ரு வந்து பார்த்துக்கிறோங்க, இழுத்துறாமல். கரெக்டாக நேர் வச்சுக்கிறோங்க, அளவு பார்த்துக்கிறோங்க, எந்த பக்கம் எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படின்னு. அதை வச்சு கரெக்டாக நல்லா இழுத்துக்கிட்டு இந்த அளவு வந்து மடிச்சுக்கிட்டு ஊசி குத்திக்கிறோங்க. இது விலகாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக வந்து ஒரு ஊசி குத்திடுங்க. அப்போ வந்து சுத்தமாக விலகாது உங்களுக்கு. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவை மடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து கிராஸ் வந்ததுன்னா லைட்டாக வந்து சின்னதாக ஒரு பீஸ் மாதிரி பிடிச்சி விட்ருங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிராஸ் இல்லாமல் உள்ளே போயிடும் நீட்டாக. இப்போ கரெக்டாக அந்த பக்கம் எடுத்து இருக்க இதே மாதிரி இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு ஊசி வந்து குத்திக்கிறோங்க. இந்த ஷோல்டரும் விலகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அப்படியே கரெக்டாக நேராக வந்து உதறினீங்கன்னா துணி வந்து அந்த மாதிரி கோடு வந்து நேராக வரும். கரெக்டாக துணியை வந்து கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி அமுக்காமல் லைட்டாக மேலே வந்து கையை வச்சுக்கிறோங்க. அப்போ துணியை அமுக்குனீங்கன்னா சுருக்கம் விழுந்துடும். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கொஞ்சம் கூட வந்து எந்த இடத்துலையுமே துணி தூக்கல பாருங்கள். ஊசி வந்து குத்திட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து.
எந்த பக்கமும் வந்திருக்கான்னு தடவி பாருங்கள். ப்ளவுஸ் பிடிக்கும்போதே இந்த சென்டர் டாட் வந்து பிடிச்சிருங்க தைக்கும்போது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இதை வந்து கரெக்டாக தேய்ச்சி விட்ருங்க விரலை வச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது வந்து முன்பாகம் தான் எப்போவுமே. அதை வந்து கரெக்டாக பார்த்து ஓட்டிக்கிருங்க. கரெக்டாக இந்த 2 பீஸையும் வந்து அதுக்கு நேராக வந்து போட்டுருங்க. அடுத்த பீஸை இந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்றிக்கிருங்க. இல்லைன்னா மாறிடும் தைக்கும்போது. கரெக்டாக போட்டுக்கிறங்க. போட்டுக்கிட்டு கரெக்டாக சென்ட்ரு பார்த்து ஊசி குத்திக்கிருங்க. அளவு கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க. துணி எந்த இடத்துல உங்களுக்கு தூக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு இதுக்கு 2 குண்டு ஊசி கூட தாராளமாக 2 ஊசி கூட குத்திக்கிறங்க. அப்போ இன்னும் சுத்தமாக வந்து துணி விலகாது. உங்களுக்கு தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருப்பி பாருங்கள். எந்த பக்கமும் துணி வந்து கிராஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல அங்கே எங்கேயும் சுருக்கம் இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக வராது. இப்போ அதே மாதிரி நம்ம அதையும் ஓட்டிடலாம். ஊசி குத்திட்டு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க. இப்போ எவ்வளோ சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு சுருக்கமும் வராமல் நீட்டாக இருக்கும். இப்போ நான் அது ஃபுல்லாக உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இது 2 கப் சைஸ் வந்து அது முன்பாக 2 ஓட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த துணி வந்து சுருக்கம் இல்லாமல் டாட் பிடிக்கிறது எப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து துணி ஒட்டுறதுக்காண்டி கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு எடுக்கும்போது வந்து துணி எடுத்துரும். அதுக்காண்டி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த முதல்ல இந்த துணியை வந்து 2ஐயும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கீழே வந்து குலுக்கிக்கிறங்க. இந்த மாதிரி ஒன்று சேர்கிற மாதிரி. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த துணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டும் கரெக்டாக. இல்லைன்னா மெயின் பீஸ் தனியாக லைனிங் தனியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வராது. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த டாட் பிடிக்கும்போதும் அதே மாதிரி இந்த 2 துணியும் உங்களுக்கு வந்து சேராது. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த 2ஐயும் டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நீங்கள் ரொம்ப துணி கிரேப் சில்க்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக ரொம்ப தையல் பெருசும் இல்லாமல் சின்னது இல்லாமல் நார்மல் தையலாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். துணி வந்து ஒன்றோட ஒன்று நல்லா நீட்டாக வந்து ஒட்டிக்கும். இப்போ இதை வந்து இந்த 2 துணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து நல்லா கையில் தட்டி விடுங்க. இந்த 2 துணியும் வந்து ஒன்று சேர்ந்துடும்.
இப்போ உங்களுக்கு இந்த டாட்டில் கூட பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டாட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இப்போ நம்ம இந்த டாட் பிடிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் எது பிடிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டாட் தான் வந்து நமக்கு வந்து பிடிப்படாது. இப்போ அதுக்கு தான் நீங்கள் மெயினாக வந்து இதை பிடிக்கும்போது துணி வந்து 2 துணி ஒன்று சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஓட்டும்போது கரெக்டாக ஓட்டிங்க. இப்போ இந்த பிடிக்கும்போதே ஒரு துணி வந்து கீழே இறங்கிரும். இந்த இறங்கியிருக்கு பாருங்கள், இதில் லைட்டாக தெரியும் உங்களுக்கு, லைட்டாக இருக்கும். கீழே வந்து மேத்துணி இறங்கிரும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 2ஐயும் ஒன்று சேர்த்துக்கிறங்க. இந்த துணி இந்த இடத்த வந்து லைட்டாக வந்து லூஸ் கொடுத்துட்டு தட்டுங்க. அப்போ 2 துணியும் வந்து ஒன்று சேர்ந்துடும். அப்படியே வந்து டாட் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இது பிடிப்படலைன்னா உங்களுக்கு கப் சைஸு கரெக்டாக வராது. பிடிப்பட்டதுனால தான் உங்களுக்கு கப் சைஸ் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இது வந்து லைட்டாக நான் வந்து இந்த இதில் வந்து காமிக்கிறேன். இந்த பக்கம் திருப்பி இப்போ லைட்டாக வந்து இதில் வந்து தையல் போட்டுக்கிறோங்க. ரொம்ப பெரிய தையலும் இல்லாமல் சின்ன தையலும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக தையல் வந்து போட்டுக்கிறோங்க, சுருக்கம் அடிக்காமல் கரெக்டாக நேராக. அப்போ இந்த நேரை போட்டிங்கன்னா துணி வந்து ஒன்றோட ஒன்று கரெக்டாக ஒட்டிக்கும். அப்போ திருப்பி வந்து நீங்கள் டாட் பிடிக்க துணி வந்து தூக்காது, தனித்தனியாக போகாது, ஒரே மாதிரி துணி வந்து ஈவனாக இருக்கும். நம்ம தச்சுட்டு வந்து பிரித்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் தையல் போட்டிருக்கிறதுனால துணி வந்து தனித்தனியாக வராது, ஒன்றோட ஒன்று கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த தையலை வந்து எடுத்து விட்றலாம். அந்த தையலை வந்து மெதுவாக எடுக்கணும். ரொம்ப வந்து டைட்டாக சுருக்கம் கொடுத்து இழுக்கக்கூடாது. சும்மா லைட்டாக வந்து இழுங்க, தன்னால் வந்துடும் தையல் வந்து. ஃபுல்லாக மொத்தமாக இழுக்காதீங்க, துணியும் பிரிச்சிடாமல் கரெக்டாக வந்து எடுங்க. இப்போ அவ்வளோதான். இந்த துணியை வந்து எடுத்துட்டோம்னா நம்ம டாட் பிடிச்ச உடனே எந்த சுருக்கமும் இருக்காது. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் நீட்டாக அயன் பண்ணி கொடுக்குறதுனால அயன் பண்ணி கொடுத்துடலாம். பூனை வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தான் தைக்கிறது இந்த மாதிரி டாட் பிடிக்கிறது. இந்த துணி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக டாட் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியும் பிடிங்க. ரெண்டாவது வந்து நம்ம தையல் ஓட்டிக்கிட்டு பிடிச்சோமே அந்த மாதிரியும் பிடிச்சி பாருங்கள். இப்போ நான் அதுக்கு வந்து பட்டி ஜாயின் பண்ணிடுறேன். டாட்டை வந்து மடித்து விட்ருங்க. இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீட்டாக, ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்காது, நார்மலாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறது இங்கே இருக்குது. 1/2 இன்ச்சு நம்ம பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் தையலோடு சேர்த்து. இப்போ 2 டாட் வந்து பிடிச்சாச்சு. கரெக்டாக இந்த இதுக்கு நேரம் இது இருக்கான்னு பாருங்கள். இது கரெக்டாக அதுக்கு நேரம் வந்து பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குருங்க. அப்போ தான் போடும்போதும் உங்களுக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும். இப்போ நீட்டாக வந்து ஒரு பூனை கிளாத்தில் வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி வந்து நீட்டாக கொண்டு ஊசி குத்தி ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். இது இப்போ இந்த துணி வந்து தைக்கிறதுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஊசிக்கு நீங்கள் 3-4 ஊசி கூட குத்திக்கிறங்க. அங்கங்கே கரெக்டாக துணியை வச்சு அங்கங்கே குத்திக்கிறங்க. குத்திட்டு சுற்றி ஓட்டினீங்கன்னா சுருக்கமே வராது. சுருக்கம் வந்து ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா அங்கங்கே துணி வந்து தூக்கி இருக்கும்.
அதை முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஊசி குத்திட்டு தைங்க. தையல் வந்து நல்லா நீட்டாக வரும். அதே மாதிரி மிஷினில் வந்து துணி வந்து நூல் வந்து லூப் அடிக்கக்கூடாது. டைட்டாக வந்தாலும் துணி வந்து சுருக்கம் கொடுக்கும், ரொம்ப லூஸாக வந்தாலும் துணி வந்து சுருக்கம் கொடுக்கும். நூல் ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சுட்டு தைங்க. லைனிங் ப்ளவுஸ் வந்து நீட்டாக வரும். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்க்குறதும் இல்லாமல் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.